ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர். இந்திய அணியின் முக்கிய வீரர் விலகல். காரணம் என்ன? இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வங்கதேச அணி 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டி வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வரும் 5 மாதங்களில் 10 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கிறது. நீண்ட நெடிய டெஸ்ட் சீசனில் முதல் தொடராக வங்கதேசம் இருக்கிறது. இதனால் இந்த தொடரில் பல முன்னணி வீரர்களும் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் இந்திய அணியின் முக்கிய பவுலரான முகமது ஷமி கடந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு காயம் காரணமாக எந்தவித கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடவில்லை. IPL தொடரில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஷமி அந்த தொடர்களும் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் முகமது ஷமி தன்னுடைய காயத்திலிருந்து குணமடைந்து தற்போது தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். இதனால் வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முகமது ஷமி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஷமியை உடனடியாக கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும்படி வேகப்படுத்தக்கூடாது என நிபுணர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அணி நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரில் ஷமியின் பங்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த தொடருக்கு முன்னால் அக்டோபர் மாதம் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிராக தங்களது சொந்த மண்ணில் 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்த 2 தொடர்களும் இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்பதால் ஷமி அதில் பங்கு பெற வேண்டும். இதனால் ஷமியை அவசரப்படுத்தி வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாட வைத்து அவருக்கு காயம் மீண்டும் ஏற்பட்டால் அவரால் அடுத்த 6 மாதத்திற்கு எந்த கிரிக்கெட் போட்டியிலும் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இதனால் ஷமி விஷயத்தில் கவனமாக செயல்பட மருத்துவ குழு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக ஷமியை மெதுவாக பயிற்சி செய்ய வைத்து அவர் 100% உடல் தகுதி எட்ட நேரம் கொடுத்து அதன் பிறகு நியூசிலாந்து தொடரில் ஷமியை பயன்படுத்தலாம் என்று BCCI முடிவெடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.